நீங்கள் உயிராக நினைக்கிற ஒருத்தர் உங்களோட மெசேஜை பார்த்துட்டு ரிப்ளை பண்ணாமல் இருக்காங்களா? இல்லை நீங்கள் பேசும்போது உங்களை மதிக்காமல் மொபைல் ஃபோனை நோண்டிகிட்டே இருக்காங்களா? மற்றவங்க நம்மளை இக்னோர் பண்ணும்போது வர்ற அந்த வலி இருக்கே அப்பா, அது நரகத்தை விட கொடுமையாக இருக்கும். ஆனால் அவங்க உங்களை இக்னோர் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் நீங்கள் பண்ணுற சில தப்புகள் தான் அவங்க கண்ணுக்கு உங்களை இன்னும் மட்டமாக காட்டும். இன்றைக்கி வீடியோவில் யாராவது உங்களை இக்னோர் பண்ணால் இதை மட்டும் தயவு செஞ்சிடாதீங்க அப்படின்னு 5 முக்கியமான விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். கடைசி பாயிண்ட்டு தான் உங்கள் லைஃபவே மாற்ற போகிற பாயிண்ட்டு. வணக்கம் மக்களே, நான் விஜய் ராஜா, ஆஸ்க் விஜய் சேனல்லேருந்து பேசுகிறேன். நம்ம சேனலில் லைஃப் ஸ்டைல் மற்றும் சைக்காலஜி பற்றின பல சுவாரஸ்யமான விஷயங்களை பேசிகிட்டே இருக்கோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, சரி, விஷயத்துக்கு வருவோம். ஒருத்தவங்க நம்மளை இக்னோர் பண்ணால் நமக்கு கோபம், அழுக, விரக்தி எல்லாமே வருங்க. ஆனால் அந்த எமோஷனில் நாம் என்ன தப்பு செய்யக்கூடாது அப்படிங்கிறத லைன் பை லைனாக பார்க்கலாமா? முதல் தப்பு, கெஞ்சுறது இல்லாட்டினா அடுத்தடுத்து மெசேஜ் பண்ணுறது. அவங்க ஏன் ரிப்ளை பண்ணலன்னு 10 மெசேஜ் பண்ணுறது, 20 மிஸ்டு கால் கொடுக்கறது, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னலாம் கெஞ்சாதீங்க. நீங்கள் கெஞ்ச அவங்களுக்கு உங்கள் மேலே இருக்கிற மதிப்பு சுத்தமாக குறைஞ்சிரும். உங்களை ஒரு ஆப்ஷனாக தான் பார்ப்பாங்க. அப்போ அந்த நேரத்தில் என்ன பண்ணலான்னா அமைதியாக இருக்கணும், அவங்க ஸ்பேஸை அவங்களுக்கு கொடுக்கணும். 2வது தப்பு என்னன்னா கோபப்பட்டு சண்டை போடுறது, ஈகோவில் கத்துறது, ஸ்டேட்டஸில் அவங்கள திட்டி மறைமுகமாக போஸ்ட் போடுறது. இதெல்லாம் பண்ணால் உங்களை இக்னோர் பண்ணது தான் கரெக்டுன்னு அவங்களே முடிவு பண்ணிடுவாங்க. அப்போ அதுக்கு என்ன பண்ணலான்னா ரியாக்ட் பண்ணாமல் சைலன்ஸ் தான் மிகப்பெரிய ஆயுதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு நம்ம ரியாக்ட் பண்ணாமல் விட்டுறணும். 3வது தப்பு, உங்களை நீங்களே குத்தம் சொல்லிக்கிறது, செல்ஃப் பிளேமிங் அப்படின்னு சொல்கிறது. நம்மக்கிட்ட ஏதோ குறை இருக்குது போல், நாம் அழகா இல்லையோ, நல்லா பேசலையோ, நம்ம ரொம்ப ஏழையாக இருக்கோமோ அப்படின்னு உங்களை நீங்களே தாழ்த்திக்கவே கூடாது. ஒருத்தர் உங்களை இக்னோர் பண்ணுறாங்கன்னா அது அவங்களோட ப்ராப்ளம், உங்களோடது இல்லை. அப்போ உங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்டை எப்பயுமே விட்டு கொடுக்காதீங்க. 4வது, பழி வாங்க நினைக்கிறது. அவங்களுக்கு வலிக்கணும்னு வேற ஒருத்தர் கூட க்ளோஸாக இருக்கிற மாதிரி சீன் போடுறது, இது அவங்கள உண்மையாகவே பாதிக்காதுங்க, உங்களை தான் இன்னும் கொஞ்சம் தரம் தாழ்த்துற மாதிரி ஆக்கும். உங்கள் எனர்ஜியை உங்கள் கெரியர் மற்றும் சுய முன்னேற்றத்தில் காட்டுங்க. 5வது தப்பு, இதுதான் ரொம்ப முக்கியம், அவங்களுக்காக உங்களோட லைஃப்பை ஸ்டாப் பண்ணுறது. அவங்க மெசேஜ் பண்ணுவாங்களோன்னு ஃபோனை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கிறது, சாப்பிடாமல் தூங்காமல் உருகிறது, இது உங்கள் டைமையும் மென்டல் ஹெல்த்தையும் தான் ஸ்பாயில் பண்ணும். உங்களை சுற்றி இருக்கிற மற்ற நல்ல ரிலேஷன்ஷிப்பு, அப்பா அம்மா, ஃப்ரெண்ட்ஸு, குழந்தைங்க, அவங்க மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன இந்த 5 விஷயத்தில் யாராவது உங்களை இக்னோர் பண்ணும்போது நீங்கள் இதில் எந்த தப்பை பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன தப்பு அப்படிங்கிறத ABCDE 5 வகையாக பிரிச்சிருக்கோம். எது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு தெளிவை தந்திருந்தா கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோவுக்கு நீங்கள் லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலில் வர்ற அடுத்தடுத்த லைஃப் டிப்ஸ் வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் போட்டுக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க மக்களே, உங்களை வேண்டான்னு நினைக்கிறவங்க பின்னாடி ஓடி உங்கள் தகுதியை குறைச்சிக்காதீங்க. உங்களை மதிக்கிறவங்களுக்கு உங்கள் டைமை கொடுங்க. லைஃப் ரொம்ப சின்னது தான், ஹாப்பியாக இருங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா, பாய்.